என் அக்கா நிலாவுக்கு 3 குழந்தைகள். என் அத்தான் பார்த்திபன். அவர் பெரிய வியாபாரி. அவரது தொழில் அவரை பல ஊருக்கு இழுத்துச் செல்லும், அங்கேயே தங்கவும் வைக்கும். அப்படி ஒரு முறை தொழில் நிமித்தம் காரணமாக ஒரு மலை கிராமத்திற்கு சென்றார். அங்கே ஒரு மலைவாழ் பெண்ணின் அழகில் மயங்கி நின்றார். அவள் ஒரு பெண், ஆனால் அவள் ஒரு வன தேவதையைப் போல அவ்வளவு அழகு. அவளை பார்த்தால் எவராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அத்தான் பார்த்திபனுக்கு அப்போது வயது 40. ஆனால் அவரது சிவந்த மேனியும் கம்பீரமான தோற்றமும் 40 வயதை தூக்கி எறிந்தன. அவரை பார்த்தால் யாரும் அவ்வளவு வயதாக சொல்ல மாட்டார்கள். இங்கே என் அக்கா நிலாவுக்கு வயது 30. 3 குழந்தைகளை பெற்றெடுத்ததில் அவள் மெலிந்து சற்று உடலும் பருமனாகிவிட்டாள். இருப்பினும் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த பாசத்தில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் அந்த பெண் மாலா அத்தான் வாழ்வில் காலடி எடுத்து வைத்த பிறகு அக்காளின் குறைகள் அனைத்தும் அவர் கண்களுக்கு பெரிதாக தெரிந்தன. அத்தான் முற்றிலும் மாறிவிட்டார். அக்காவை அவர் கண்ணெடுத்து பார்க்கவில்லை. அவருக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. இருந்தும் எப்போதும் அலைபேசியிலேயே மூழ்கி கிடந்தார். இதை பார்த்ததும் அக்காளின் மனதில் சந்தேகம் எழவில்லை. அவள் நம்பிக்கை சற்றும் குறையவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கையின் மீது பேரடியாக விழுந்தது. அத்தான் அந்த பெண்ணை 2வது திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்த போதுதான் அவர்களுக்குள் பல நாட்களாக தகாத உறவோ இருக்கின்றது என்பது அப்போதுதான் குடும்பத்திற்கு தெரிய வந்தது. சிதைந்த இல்லறம். மாலா வீட்டிற்கு வந்த பிறகு என் அக்கா பிரச்சனை செய்ய விரும்பினாலும் முடியவில்லை. ஏனெனில் அத்தான் புது மனைவியின் மீது உயிரையே வைத்திருந்தார். தன் 3 பிஞ்சு குழந்தைகளின் முகத்தை பார்த்த நிலா அனைத்தையும் சகித்து கொள்ள முடிவெடுத்தாள். ஆனால் தானே கட்டிய குடும்பத்தை மற்றவர் கையில் ஒப்படைத்து சக்காலத்தியுடன் ஒரு கூரையின் கீழ் வாழ்வது அவ்வளவு எளிதானதா? இல்லை. அது அவளது ஆன்மாவை பொசுக்கியது. ஒரு கட்டத்தில் மாலாவுக்கும் நிலாவுக்கும் இடையே சண்டை அதிகமானது. அதன் விளைவாக அத்தான் என் அக்காளை எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். பின்னர் அவசரமாக நீதிமன்றத்தில் விண்ணப்பித்து விவாகரத்து கோரினார். சில நாட்களிலேயே அக்காவுக்குரிய எங்கள் வீட்டில் செய்து போட்ட வரதட்சணை தொகையை கொடுத்து விவாகரத்தும் செய்தார். குழந்தைக்கு மாதா மாதம் பணம் அனுப்புவதாக சொன்னார். ஆனால் ஒருபோதும் அவர்களை பார்க்க அவர் வரவில்லை. அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அத்தானின் 2ஆம் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாராம். மேலும் அத்தான் தனது 2வது மனைவி பெயரில் பல நிலங்களையும் சொத்துக்களையும் எழுதி வைத்திருக்கிறாராம். புதிய மனைவிக்கு குழந்தை பிறக்க போகிறது என்ற தகவல் தெரிந்த நாளிலிருந்தே அத்தான் அக்காளுடனும் அவரது குழந்தைகளுடனும் இருந்த எல்லாவற்றையும் துண்டித்து கொண்டார். குழந்தைகளை பற்றி விசாரிக்கவும் இல்லை. செலவுக்கு பணம் அனுப்பவும் இல்லை. அப்பா சிறிய மளிகை கடை வைத்திருந்தார். அதில் வரும் வருமானத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையை நகர்த்த முடியவில்லை. அக்காவின் குழந்தைகளின் படிப்பும் பாதியில் நின்றது. மீண்டும் ஒரு முறை அக்கா நீதிமன்றத்தை நாடினாள். வழக்கு தொடங்கியது. ஆனால் எங்களிடம் வழக்கு நடத்த காசு இல்லை. கடந்த முறை வழக்கு நடத்திய போது வாங்கிய கடனை கடந்த முறை கிடைத்த பணத்தை வைத்தே அடைத்திருந்தோம். இந்த முறை எங்கு தேடியும் கடன் கிடைக்கவில்லை. இறுதியில் பண பற்றாக்குறையால் வழக்கு நிறுத்தப்பட்டது. அத்தானும் தப்பித்து கொண்டார். இவ்வுலக நீதிமன்றத்தில் தப்பித்தாலும் இறைவனின் நீதிமன்றத்தில் எப்படி தப்புவார் என்ற நியாயத்தின் எதிர்பார்ப்பில் மனம் உடைந்தாள் அக்கா. அக்காளின் இந்த கோரமான நிலையை என் அப்பாவால் தாங்க முடியவில்லை. அக்காள் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இருந்தபோது வறுமையிலும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இப்போதோ வறுமையும் அமைதியின்மையும் மட்டுமே மிஞ்சி இருந்தன. ஆனால் அப்பாவால் இவற்றை அதிக நாட்கள் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் கடையிலிருந்து வீடு திரும்பியவர் அம்மாவிடம் தண்ணீர் கேட்டார். அம்மா தண்ணீர் கொண்டு வந்து பார்த்தபோது அப்பா தரையில் மயங்கி விழுந்து கிடந்தார். அம்மாவின் அலறல் கேட்டு நாங்கள் ஓடி வந்தோம். அப்பாவை பார்த்ததும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும் என்றும் மருத்துவர் கூறினார். மருத்துவரின் பேச்சை கேட்டதும் எனக்கு கேலியாக சிரிப்பு வந்தது. ஒருவேளை உணவுக்கே வழியில்லாத போது அப்பாவுக்கு பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பது ஆடம்பரம் இல்லையா?
அப்பாவிற்கு நினைவு திரும்பியது. மருத்துவர் சில மருந்துகளை கொடுத்தார். மீண்டும் மீண்டும் நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவரிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் சரி என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்தேன். அப்பாவை எப்படி பிழைக்க வைப்பது என்று திரும்ப திரும்ப யோசித்து கொண்டே இருந்தேன். வீட்டிற்கு வந்த பிறகு அம்மாவிடமும் அக்காளிடமும் நடந்ததை சொன்னேன். இருவருமே கவலை அடைந்தனர். வீட்டில் சாப்பிடுவதற்கு உணவு கூட இல்லை. அதனால் மறுநாளில் இருந்தே நான் அப்பாவின் கடையில் உட்கார ஆரம்பித்தேன். நான் நித்யா. நான் ஒரு பெண். இப்போதுதான் 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்திருக்கிறேன். வயது குறைவு. தோற்றத்தில் பரவாயில்லை. நான் கடையில் உட்கார்ந்ததை பார்த்தவர்கள் நல்ல விதமாக பார்க்கவில்லை. அப்போதும் வேறு வழி இல்லாமல் நானும் என் அக்காளின் மூத்த மகன் விக்னேஷும் கடையில் இருந்தோம். அவனுக்கு 10 வயது, நடுமகனுக்கு 5 வயது, கடைசி பெண் குழந்தைக்கு 1 வயது. அத்தான் முன்பு தன் குழந்தைகளை மிகவும் நேசித்தார். ஆனால் விதி என்ன வினோதம்! இன்று அவர் தன் குழந்தைகளை நினைத்து கூட பார்ப்பதில்லை. போன அதிர்ஷ்டம் திரும்பி வராது என்று சொல்வது போல எங்கள் நிலையும் அப்படியே இருந்தது. நாளுக்கு நாள் அப்பாவின் உடல்நிலை மோசமானது. ஒரு நாள் இரவு அப்பா எங்களையும் அக்காளையும் சேர்த்து அணைத்து கொண்டு மிகவும் அழுதார். மக்களே, நிலா, நித்யா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் கணவனாக தோற்றேன். இப்போது தந்தையாகவும் தோற்றுவிட்டேன். நான் உயிரோடு இருந்தும் என் மூத்த மகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் பெற்று தர முடியவில்லை. ஆனால் மேல் உள்ளவனிடம் நியாயம் கேட்டுள்ளேன். அவன் நிச்சயம் அந்த பார்த்திபனை நன்றாக வைத்திருக்க மாட்டான் பாருங்கள் என்று சொன்னார். அக்காள் அப்பாவை பார்த்து, இல்லை அப்பா, இதில் உன்னுடைய தவறு ஏதுமில்லை. தயவு செய்து இப்படி பேசாதே. நீதான் சிறந்த அப்பா. வசதி இருந்தும் மகளுகளுக்காக நிற்காத தந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீயோ உன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து என் பக்கம் நின்றாய் என்றாள். அப்பா என் பேச்சை கேட்டு சிரித்தார். மறுநாள் காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் அப்பாவுக்கான மருந்தையும் உணவையும் எடுத்து கொண்டு அவரிடம் சென்று அழைத்தேன். ஆனால் அவரிடம் எந்த பதிலும் இல்லை. அப்பாவின் மீது கை வைத்தபோது உடல் ஜில்லென்று குளிர்ந்திருந்தது. நான் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தேன். அம்மாவும் அக்காளும் சமையலறையில் இருந்து ஓடி வந்தனர். அம்மா என்னை பார்த்து, என்ன ஆச்சு நித்யா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, அம்மா, அப்பா நம்மை விட்டு போய்விட்டார் என்று சொன்னேன். அம்மா அலறி கொண்டு மயங்கி விழுந்தாள். 2 நாட்கள் கழிந்தன. வீட்டில் உணவு இல்லை. பசியின் கொடுமையை தாங்க முடியாதல்லவா? அதிலும் வீட்டில் 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் அனைவரையும் நினைத்து நானும் விக்னேஷும் கடைக்கு சென்றோம். மாலை நேரத்தில் நானும் அவனும் சந்தையிலிருந்து அரிசியும் பருப்பும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தோம். அப்போது திடீரென ஒருவருடன் மோதிவிட்டேன். உடனடியாக நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். அப்போதுதான் என் கண்ணும் அவர் கண்ணும் சந்தித்தன. அவர் அந்த பகுதியின் வார்டு கவுன்சிலரின் மருமகன். அவர் என்னை தின்று விடுவது போல் விசித்திரமான பார்வையுடன் பார்த்து நான் வேகமாக அங்கிருந்து விலகிச் சென்றேன். அங்கிருந்து விலகும்போது என் பார்வை முன்பே இருந்த தோட்டத்தின் பக்கம் விழுந்தது. அங்கே யாரோ சைகை செய்து அழைப்பது போல இருந்தது. அந்த முகம் எனக்கு பரிச்சயமானது. விக்னேஷிடம் சந்தை பையை கொடுத்துவிட்டு நீ வீட்டிற்கு போ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, கொஞ்ச நேரத்தில் வர்றேன் என்று சொல்லி அனுப்பினேன். அவன் சென்றவுடன் யாரோ ஒருவன் பின்னால் வந்து கட்டி பிடித்தான். நான் திடுக்கிட்டு விலகி, பிரவீன், எனக்கு இப்போ இதெல்லாம் பிடிக்கலை, விடு ப்ளீஸ் என்று சொன்னேன். பிரவீன் அந்த பகுதியின் பெரிய வியாபாரியின் மகன். எங்களுடைய உறவு 2 வருடமானது. அவன் என்னை காதலிக்கிறான். இந்த காதலை தொடங்கியதும் அவன்தான். பல முயற்சிகளுக்கு பிறகு அவன் என்னை காதலிக்க சம்மதிக்க வைத்தான். பிரவீன் என் பேச்சை கேட்டு, மன்னிச்சிடு நித்யா, ப்ளீஸ், தப்பா நினைச்சிக்காத, உன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு நல்லாவே இல்லை என்றான். நான் சற்று உறுதியான குரலில், நல்லா இல்லாவிட்டாலும் நன்றாக பழக்கப்படுத்திக்கோ பிரவீன், ஏனென்றால் நம்முடைய உறவு இனி தொடர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் என்றேன். எதுவும் எனக்கு சரியாக தெரியவில்லை. அன்றைய நாள் முழுவதும் கடந்தோடியது. மாலையில் கவுன்சிலர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் தன்னுடன் பல விதமான இனிப்புகள் மற்றும் வீட்டு சாமான்கள் ஆகியவற்றை எடுத்து வந்திருந்தார்.
இவ்வளவு பொருட்களை பார்த்தபோதே எனக்கு சந்தேகம் வந்தது. என் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல கவுன்சிலர் பேச ஆரம்பித்தார். பாருங்கள்மா, நீங்கள் என்னை புதிதாக பார்க்கவில்லை. என் மகனையும் உங்களுக்கு தெரியும். அவன் உங்கள் கண் முன்னேதான் வளர்ந்தான். என் மகன் கெட்டவன் இல்லை. கொஞ்சம் புத்தி சுவாதீனம் குறைவு, அவ்வளவுதான். ஆனாலும் பார்க்க நல்ல பையன். இப்போது அவனுக்கு வயதாகிவிட்டது. திருமணம் செய்து வைக்க வேண்டும். ரொம்ப நாளாக ஒரு பெண் தேடிக் கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணும் கிடைத்து விட்டாள். ஆனால் ஒரு சிக்கல். என் மகனுக்கு உங்கள் மகள் நித்யாவை பிடித்து விட்டது. வேறு எங்கும் திருமணம் செய்ய அவன் சம்மதிக்கவில்லை. அதனால் உங்கள் மகளை என் மகனுக்காக கேட்கிறேன். அம்மா என் முகத்தை பார்த்தார். ஏதோ சொல்ல முயன்றார். அதற்குள் கவுன்சிலர், ஆமாமா, எனக்கு தெரியும். இப்போது உங்கள் மகளின் கையில்தான் எல்லா குடும்ப பொறுப்பும் இருக்கிறது. ஆனால் என்னை நம்புங்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் உங்கள் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் பேர பிள்ளைகளின் படிப்பு செலவையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அம்மா மீண்டும் ஏதோ சொல்ல முயன்றார். அதற்குள் கவுன்சிலர் மீண்டும் குறுக்கிட்டு, பாருங்கள்மா, உங்கள் மகள் நன்றாக இருப்பாள். அதோடு நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். இதற்கு பிறகும் நீங்கள் சம்மதிக்கவில்லை என்றாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அவர் அமைதியான முறையில் கொடுத்த மிரட்டலை நாங்கள் புரிந்து கொண்டோம். அம்மா அவரிடம், சரி, நாங்கள் யோசித்துவிட்டு நாளை உங்களுக்கு சொல்கிறோம் என்று கூறினார். கவுன்சிலர் கிளம்பி சென்றார். கவுன்சிலர் சென்றதும் அம்மா கதவை நன்றாக அடைத்துவிட்டு, நிலா, நித்யா, உடனே பைகளை எடுத்து சுருட்டி கொள்ளுங்கள். கவுன்சிலரிடம் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் இன்றிரவே இந்த ஊரை விட்டு போக வேண்டும் என்றார். மனித விதி மிகவும் விசித்திரமானது. யாரை எப்போது எங்கே கொண்டு சேர்க்கும் என்று இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படித்தான் இன்று இத்தனை நாட்களாக பழகிய எங்கள் வீட்டையும் அன்பான நினைவுகளையும் விட்டு நாங்கள் கிளம்ப வேண்டி இருந்தது. ஆம், அன்று இரவு நாங்கள் துணிமணிகளை சுருட்டி கொண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு இறைவன் பெயரை சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டோம், ஒரு அந்நிய இலக்கை நோக்கி. வீட்டை விட்டு வெளியேறும்போது அம்மா விம்மி விம்மி அழுதார். காரணம், இந்த வீடு முழுக்க அப்பாவின் நினைவுகள் நிறைந்திருந்தது. ஆனாலும் விதியை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனால் மெதுவாக முன்புறம் நோக்கி நடக்க தொடங்கினோம். நடந்து கொண்டே இருந்தோம். வீட்டிலிருந்து வெகு தூரம் வந்தாயிற்று. அம்மா வயதானவர், அதோடு 3 குழந்தைகள். யாருமே நடக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தால் தார் சாலை வரும். அங்கிருந்து ஒரு வாகனத்தை பிடித்து விடலாம். நடப்பதில் ஏற்பட்ட சிரமத்தால் வழியில் இருந்த ஒரு மரத்தடியில் எல்லோரையும் உட்கார வைத்தேன். கொஞ்சம் நேரம் இலைப்பாற்றி விட்டு எழுந்து போகலாம் என்று தயாரான போது பின்னால் இருந்து யாரோ என் கையை பலமாக பிடித்து அழுத்தினார்கள். திரும்பி பார்த்தால் அங்கே கவுன்சிலரின் மருமகன் காமேஷ் போதையில் ஒரு கொடுமையான பார்வையுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். நான் எதுவும் பேசாமல் கையை விடுவிக்க முயன்றேன். நான் முயற்சிப்பதை கண்ட காமேஷ் பற்களை கடித்தவாறே, எங்கே போகிறாய் நித்யா? உனக்கு எங்கும் போக வேலையில்லை. என்ன நினைத்தாய்? இவ்வளவு சுலபமாக உன்னை என் கையில் இருந்து தப்ப விட்டு விடுவேன் என்று கூறி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அக்காள், காமேஷ், என் தங்கையை விடு. என் மகளை உன் பைத்தியக்கார மைத்துனனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம், புரிந்ததா? எங்களை போக விடு, அவளை விடு என்று கத்தினாள். அம்மா, மகனே, உன் காலில் விழுகிறேன், அவளை விட்டுவிடு, எங்களை போக விடு என்று கெஞ்சினார். அவர்கள் சொல்வதை கேட்ட காமேஷ் மேலும் சத்தமாக சிரித்து என் கையை விட்டுவிட்டு, சரி, விட்டுவிட்டேன். உன் தங்கை என் பைத்தியக்கார மைத்துனனை திருமணம் செய்து கொள்ள தேவையில்லை. அப்படியானால் உன் தங்கையை என்னை திருமணம் செய்து கொள்ள சொல். நான் சத்தியமாக சொல்கிறேன், உன் தங்கையை ராஜாத்தியை போல வைத்துக் கொள்வேன். அதோடு உன்னையும் உன் அம்மாவையும் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்றான். அந்த மனிதனின் வாயில் இருந்து இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகள் வந்ததை கேட்டு எனக்கு பொறுக்கவில்லை. சட்டென அவன் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டேன். அவன் என்னை தாக்க கோபத்துடன் நெருங்கி வந்தான். நான் அமைதியாக கீழே இருந்து ஒரு அரிவாள் மனையை எடுத்து கையில் வைத்து கொண்டேன். பாதையில் பாதுகாப்பிற்காக எடுத்து வைத்திருந்தேன். அது இவ்வளவு சீக்கிரம் தேவைப்படும் என்று நினைக்கவே இல்லை.
அரிவாள் மனையை அவன் முன் நீட்டி, இந்தா காமேஷ், இன்னொரு அடி எடுத்து வைத்தால் உன் தலையை உடலிலிருந்து பிரித்து விடுவேன். நான் சொல்வதை கேட்டு பின்னால் போ. நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பெண்கள் என்பதால் மிகவும் பலவீனமானவர்கள் என்று நினைத்தாயா? அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் பெண்கள், எங்களால் எல்லாம் முடியும் என்று சொன்னேன். என் திடீர் ஆவேசமான வடிவத்தை கண்ட காமேஷ் பயந்து போனான். எப்படி இருந்தாலும் சாவுக்கு பயம் எல்லோருக்கும் உண்டல்லவா? அவன் பின்னால் நகர ஆரம்பித்தான். அவன் ஒரு மரத்தின் அருகில் போனபோது அக்காளை பார்த்து, ஒரு துப்பட்டாவால் இவன் கைகளை கட்டி மரத்தில் கட்டு என்றேன். போதையில் இருந்த அவனுடைய உடலில் அதிக பலம் இருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அக்காள் விக்னேஷின் உதவியுடன் அவனை மரத்துடன் கட்டி போட்டாள். அவனை கட்டி முடித்ததும் நாங்கள் உடனடியாக அங்கிருந்த இடத்தை மாற்றிக்கொண்டோம். அப்போது இரவு 10 மணி ஆகிவிட்டது. சாலையில் சில வாகனங்கள் மட்டுமே ஓடின. எங்களுடைய தற்காலிக இலக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊர். அங்கே அம்மாவின் மாமா மகள், அதாவது எங்கள் அத்தை சாந்தி வசித்து வந்தார். அத்தை மிகவும் கலகலப்பானவர். தொலைபேசியில் எல்லாவற்றையும் சொன்ன பிறகு அத்தை எங்களை அவரிடம் வர சொன்னார். தற்காலிகமாக அவரிடம் போகலாம். அதன் பிறகு ஒரு வழியை தேடிக்கொள்ளலாம் என்று நினைத்தோம். அன்று இரவு 10:30 மணிக்கு அந்த ஊர் செல்லும் பேருந்து கிடைத்தது. அத்தை கொடுத்த முகவரியை அடைந்த போது விடியற் காலை 4 மணி. அத்தை கொடுத்த முகவரியை சென்றடைந்த போது எங்களுக்கு கண்ணை சுழற்றி கொண்டது. இவ்வளவு பெரிய வீட்டில் அத்தை இருக்கிறாரா? பின் அத்தை வந்து விட்டாயா? நில், நான் வருகிறேன் என்றார். அத்தை எங்களை ஒரு குடிசை பகுதிக்குள் அழைத்து சென்று ஒரு வீட்டிற்குள் கொண்டு போனார். அம்மாவை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார். கொஞ்சம் நேரம் அழுது இருவரும் சமாதானம் அடைந்தார்கள். அப்போது அத்தை என்னையும் அக்காளையும் பார்த்து, உண்மையில் அந்த பாவிகளின் மனதில் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை போல. இல்லையென்றால் குழந்தைகளை இப்படி தள்ளி வைக்க முடியும் என்றார். கவலைப்படாதே அம்மா, என்னிடம் வந்திருக்கிறாய், ஒரு வழி பிறக்கும். உங்கள் மாமா என்னை இந்த நகரத்தில் தனியாக விட்டுவிட்டு ஓடி போன போது நான் திக்கற்று சுற்றி திரிந்தேன். வாடகை கொடுக்க முடியாததால் வீட்டு உரிமையாளர் என் வீட்டில் இருந்த எல்லா சாமான்களையும் எடுத்து கொண்டு என்னை துரத்தி விட்டார். அப்போது அந்த வீட்டின் பெரிய அம்மாதான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். இப்போதும் நான் அங்கேதான் இருக்கிறேன். இந்த வீட்டை மட்டும் அவ்வப்போது தங்குவதற்காக வைத்திருந்தேன். இனிமேல் நீங்கள் இந்த வீட்டிலேயே இருங்கள். நாளைக்கு உங்கள் இருவரையும் பெரிய அம்மாவிடம் அழைத்து செல்கிறேன். நான் பேசி வைத்திருக்கிறேன். உங்களுக்கும் வேலை கிடைக்கும். சரி, நிறைய பேசிவிட்டோம், போய் ஓய்வெடுங்கள் என்றார். சின்னஞ்சிறிய அறை, அதில் ஒரு கட்டிலில் குழந்தைகளை படுக்க வைத்துவிட்டு நாங்கள் நால்வரும் தரையில் பாய் விரித்து படுத்தோம். எனக்கு தூக்கம் வரவில்லை. பிரவீனின் நினைவு வந்தது. அவனுக்கு திருமணம் முடிந்திருக்குமா? நிச்சயம் அவன் மனைவி அழகாக இருப்பாள். என்னவெல்லாம் யோசிக்கிறேன். இனி பழைய விஷயங்களை பற்றி யோசிக்க கூடாது. புதிய நகரத்தில் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். விடியற் காலை 5 மணி. இரவு முழுவதும் விழித்திருந்ததால் எனக்கு சட்டென கண்ணை மூடிவிட்டது. திடீரென என் பக்கத்திலிருந்து சாந்தியத்தை எழுந்திருப்பது போல உணர்ந்தேன். தூக்கத்தில் என் கண்கள் கெட்டியாக மூடியிருந்ததால் என்னால் கண்களை திறக்க முடியவில்லை. ஆனால் யாரோ என் மூச்சருகே எதையோ முகரச் செய்தார்கள் என்று உணர்ந்தேன். மூக்கில் ஏதோ இனிமையான வாசனை வந்தது. அதன் பிறகு என் உடலை ஏதோ செய்தது. அவ்வளவுதான், வேறு எதுவும் நினைவில்லை. மறுநாள் காலையில் என் மீது அழுக்கு தண்ணீர் பட்டதால் நான் திடுக்கிட்டு எழுந்தேன். சுற்றிலும் பார்த்தேன். இது குடிசை பகுதி வீடு இல்லையே. அம்மாவும் அக்காளின் குழந்தைகளும் எங்கே? நான் இப்படி அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருக்க ஒரு பெண்மணி சத்தமாக கத்தினார். ஏய் மகாராணி, என்ன யோசிக்கிறாய்? சீக்கிரம் எழு. வீட்டில் ஒரு கழுதை அளவுக்கு வேலை கிடக்கிறது. நான் தரையில் இருந்து எழுந்து நின்று, நான் இங்கே இருக்கிறேனா? எப்படி இங்கே வந்தேன்? நான் குடிசை பகுதியில் இருந்தேனே. என் அம்மாவும் அக்காளின் குழந்தைகளும் எங்கே என்று சாந்தியத்தை எங்கே என்று கேட்டேன். அந்த பெண்மணி தன் எல்லா பற்களையும் காட்டி சிரித்து, என்ன மகாராணி, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? உன் சாந்தியத்தை ஒரு புரோக்கர் கிராமத்தில் இருந்து பெண்களை அழைத்து கொண்டு வந்து
பணக்காரர்கள் வீட்டில் வேலை செய்ய விற்று விடுகிறாள். உன்னையும் எங்கள் வீட்டில் விற்றுவிட்டாள். இனிமேல் நீ இங்கேயே இருக்க வேண்டும். எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். வேலை செய்தால் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். வேலை செய்யவில்லை என்றாலோ அல்லது தப்பித்து செல்ல முயன்றாலோ அடிதான் விழும். மேலும் தப்பித்து பிழைக்கலாம் என்று நினைக்காதே. எங்கிருந்து இருந்தாலும் உன்னை கண்டுபிடித்து விடுவோம் என்றார். நான் என் அம்மாவும் அக்காளும் அக்காளின் குழந்தைகளும் எங்கே என்று கேட்டேன். அந்த பெண்மணி, எனக்கு தெரியாது, வேறு யார் வீட்டிலாவது இருப்பாள். கேள், உன்னுடன் பேச எனக்கு நேரமில்லை, வா என்னுடன், வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி என் கையை பிடித்து இழுத்து கொண்டு சமையலறைக்கு அழைத்து சென்றார். அதன் பிறகு எனக்கு வேலை கொடுத்தார். நான் சத்தமில்லாமல் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஏனெனில் சாந்தி அத்தை எங்களை ஏமாற்றிவிட்டார் என்பதையும் எங்கள் நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டார் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இல்லை, அந்த சாந்தி அத்தையை நான் விடமாட்டேன். ஆனால் அதற்கு முன் நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும். அம்மாவையும் அக்காளையும் அக்காளின் குழந்தைகளையும் கண்டுபிடித்தாக வேண்டும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று இறைவனுக்கு தான் தெரியும். நான் எதையோ ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருப்பதை கண்ட அந்த பெண்மணி என் சிறு முடியை பிடித்து இழுத்து, ஏய், எந்த ராஜ்யத்தின் மந்திரியம்மா நீ? எதை பற்றி இவ்வளவு யோசிக்கிறாய்? வேலை செய். பாத்திரங்களை கழுவி வீட்டை துடை. பிறகு துணிகளை துவைத்து சமையலும் செய்ய வேண்டும் என்று சத்தம் போட்டாள். நான் புரிந்து கொண்டேன். இங்கே நான் முரட்டுத்தனமாக எதையும் செய்ய முடியாது. இங்கிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நான் அடங்கி போக வேண்டும். அதனால் அந்த பெண்மணியிடம் கெஞ்சி கேட்டேன். மன்னித்து விடுங்கள் மேடம், நான் எல்லா வேலைகளையும் இப்போதே செய்து முடித்து விடுகிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பெண்மணி சம்மதித்துவிட்டு சென்றார். நான் ஒவ்வொன்றாக பொறுமையாக எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தேன். இப்படியே 15 நாட்கள் கடந்து விட்டன. எல்லா வேலைகளையும் ஒழுங்காக செய்த பிறகும் மேடம் என்னை பலமாக தாக்கினாள். அவள் மனம் ஒருபோதும் இலகவில்லை. நான் பல முறை முயற்சித்தும் தப்பித்து ஓட முடியவில்லை. ஆனால் இந்த நாட்களில் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். மேடமிற்கும் சாருக்கும் இடையே சட்டபூர்வமான உறவு இல்லை. சார் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம். ஆனால் பெரிய பணக்காரர்களுக்கு எத்தனை ரகசியமான கீழ்த்தரமான செயல்கள் மறைந்து கிடக்கின்றன. மேடமும் அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். ஒரு நாள் இரவு மேடமின் அறையிலிருந்து மிக பெரிய சத்தம் வந்தது. ஒருவேளை இருவருக்கும் சண்டை நடந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து மேடம் அழுது கொண்டே வெளியே சென்றார். சிறிது நேரத்தில் சாரும் வெளியே வந்தார். பிறகு சைகையில் என்னை கூப்பிட்டு, உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் பயத்துடன் நித்யா என்று சொன்னேன். அந்த சார் என்னிடம், நான் என்ன புலியா, இல்லை கரடியா, ஏன் பயப்படுகிறாய், போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வா என்றார். நான் தலையசைத்து விட்டு சாப்பாட்டை கொண்டு சென்றேன். அவர் சாப்பிட்டு விட்டு அறைக்குள் சென்று விட்டார். இப்படியே மேலும் 15 நாட்கள் கடந்து போயின. மேடம் திரும்பி வரவில்லை. சார் 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை இரவு வருவார். வருவதற்கு முன் பையுடன் நிறைய மளிகை சாமான் வாங்கி வருவார். பிறகு என்ன சமைக்க வேண்டும் என்று சொல்வார். நான் சமைப்பேன். சாப்பிட்டு விட்டு அன்றிரவு ஃப்ளாட் கதவை பூட்டிவிட்டு போய்விடுவார். இதற்கிடையில் மேடம் வராததால் நான் துணிந்து அவரிடம் கேட்டுவிட்டேன், மேடம் எப்போது வருவார்? சார் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இனி அவள் வரமாட்டாள் என்றார். நான் வேறு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் இதற்குள் நான் ஒன்றை கவனித்தேன். சார் என் மீது பலவீனமாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். சில சமயம் எனக்காக பரிசுகளை கொண்டு வருவார். மிகவும் சாதாரணமாக பேசுவார். இதையெல்லாம் எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு தோன்றியது, இதுதான் என் விடுதலைக்கான வழியாக இருக்கலாம் என்று. அந்த நாளிலிருந்து நானும் சாருடன் சாதாரணமாக பழக ஆரம்பித்தேன். சாரின் பெயர் ராகவ் சௌத்ரி. வயது 45 முதல் 50க்குள் இருக்கும். ஆனாலும் மிகவும் அழகான தோற்றம் கொண்டவர். இளமை காலத்தில் மிகவும் அழகாக இருந்திருப்பார் என்று புரிந்தது. மெதுவாக அவரை பற்றிய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன். அவருடைய சொந்த ஊர், அவருடைய மனைவி அங்கே ஆசிரியராக இருக்கிறார். குழந்தைகளுடன் அங்கேதான் இருக்கிறார். அதனால் சார் வாரத்தில் 3 நாட்கள் அங்கும் 4 நாட்கள் இங்கும் இருப்பார். அவர் பேசுவதை கேட்டதும் எனக்கு என் அத்தானின் நினைவு வந்தது. இவரை போலவே என் அத்தானும்
என் அக்காளை ஏமாற்றினாரே, அதன் விளைவாகத்தானே இன்று நாங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். அம்மாவும் அக்காளும் குழந்தைகளும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த சிந்தனையில் இருந்தபோது அந்த மனிதர் என்னை தகாத முறையில் தொட்டார். அந்த நொடியில் எனக்குள் தீவிரமான வெறுப்பு சூழ்ந்தது. அத்தான் மீது இருந்த கோபம் எல்லாம் இப்போது இந்த மனிதன் மீது திரும்பியது. உடனடியாக பின்னால் மேஜையில் இருந்த பழம் வெட்டும் கத்தியை எடுத்து அந்த மனிதனின் வயிற்றில் குத்திவிட்டேன். அடுத்த நொடியே அந்த மனிதன் தரையில் சரிந்து விழுந்து துடிதுடித்து முணங்க ஆரம்பித்தார். நான் நாற்காலியில் வைத்திருந்த பணப்பையை எடுத்து கொண்டு அந்த பிளாட்டில் இருந்து வெளியே ஓடினேன். விதி என்னுடன் நிறைய விளையாடிவிட்டது. இந்த முறை நான் கொஞ்சம் விளையாடலாம் என்று நினைத்தேன். சூழ்நிலையும் இடமும் மனிதர்களை முற்றிலும் மாற்றிவிடுகிறது என்பதை என்னை பார்க்காமல் நான் புரிந்திருக்க மாட்டேன். சில நாட்களுக்கு முன்பு இருட்டில் பயந்த பெண் இன்று எவ்வளவு தைரியமாக ஒருவரை தாங்கி இருக்கிறாள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறி போவதுதான் வாழ்க்கையின் விதி. நானும் அந்த விதிக்கு விலக்கில்லை. அன்று இரவு நான் வெளியே போகும்போது பக்கத்து பிளாட்டில் இருந்த ஒருவர் என்னை பார்த்து விட்டார். பிறகு சாரை பார்த்துவிட்டு ஆட்களை கூட்டி காவல்துறையை அழைத்தார். பிறகு காவல்துறை வந்து என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது. சாரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அவருக்கு பெரிய காயம் இல்லை. அதனால் சீக்கிரமாகவே குணமடைந்தார். அதன் பிறகு அவர் என் மீது கொலை முயற்சி மற்றும் திருட்டு வழக்கு பதிவு செய்தார். காவல்துறை என்னை கைது செய்தது. நான் ஏன் இதை செய்தேன் என்று யாருமே பார்க்கவில்லை. எனக்கு 10 வருட சிறை தண்டனை கிடைத்தது. மீண்டும் ஒரு முறை எனக்கு புரிந்தது, இந்த உலகில் எங்களை போன்றவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. எங்கே போனாலும் இருள்தான் சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் நான் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்துவிட்ட போது விதி எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது. கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பிறகு சில பிரச்சனைகள் காரணமாக என்னையும் மேலும் சிலரையும் ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறைக்கு மாற்ற வேண்டி இருந்தது. அப்போது காவல்துறை வேன் விபத்துக்குள்ளாகி ஆற்றில் கவிழ்ந்தது. மற்றவர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தாலும் நான் மட்டும் உயிர் தப்பினேன். ஆனால் இந்த உயிரிழப்பு இறப்பதை விட மோசமாக இருந்தது. நான் கோமாவுக்கு சென்று விட்டேன். 12 ஆண்டுகள் கடந்து போயின. என் தண்டனை காலம் முடிந்த பிறகும் நான் அரசு மருத்துவமனையின் ஒரு மூலையில் கிடந்தேன். சரியான சிகிச்சை இல்லாததால் எனக்கு சரியாகவில்லை. எல்லாவற்றையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் என்னால் உடலை அசைக்க முடியவில்லை. வெளியே போக வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டேன். ஆனால் முடியவில்லை. மனதிற்குள் இறைவனை மட்டும் அழைத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு ஒரு MBBS மருத்துவர் புதிதாக பணிக்கு வந்தார். மருத்துவர் எல்லா நோயாளிகளையும் பார்த்தார். என்னை பற்றியும் விசாரித்து தெரிந்து கொண்டார். என்னையும் பார்க்க வந்தார். அந்த மருத்துவரை பார்த்ததும் எனக்கு ஏனோ பரிச்சயமாக தெரிந்தது. ஆனால் இந்த பரிச்சயம் எனக்கு மட்டுமல்ல, அந்த மருத்துவருக்கும் இருந்திருக்க வேண்டும். நீண்ட நேரம் உற்று பார்த்துவிட்டு என் பெயரை கேட்டார். செவிலியர் என் பெயரை கூறினார். உடனே மருத்துவரின் கண்களில் இருந்து 2 துளிகள் கண்ணீர் விழுந்தது. அவர், நித்யா, உனக்கு என்னவாயிற்று? உன்னை நான் எவ்வளவு தேடினேன் தெரியுமா? ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. என்னை பார்க்கிறாய், ஆனால் உனக்கு புரியவில்லையா? நான் தான் விக்னேஷ், உன் அக்காளின் மூத்த மகன் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் என் நெஞ்சுக்குள் ஏதோ செய்தது. அவரை ஒரு முறை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் முடியவில்லை. கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் மட்டுமே வந்தது. என் கண்ணீரை பார்த்த விக்னேஷ், என்னை தெரிந்து விட்டது அல்லவா? கவலைப்படாதே, நீ நிச்சயம் குணமாகி விடுவாய். நான் உன்னை சரி செய்வேன். உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்வேன். உனக்கு தெரியுமா, வீட்டில் அம்மாவும் தம்பியும் தங்கையும் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை பார்த்தால் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்றான். விக்னேஷ் அன்றே எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடு! வீட்டிற்கு சென்றதும் அக்கா நிலாவை பார்த்தேன். அந்த பரிச்சயமான முகம். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு பார்க்கிறேன். அக்கா என்னை பார்த்ததும் அழுது விட்டாள். அதன் பிறகு எல்லோருடனும் அறிமுகமானேன். விக்னேஷின் மனைவி எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அவர்களுக்கு ஒரு சின்ன இளவரசியும் இருக்கிறார்.
எல்லோரும் என் மீது மிகுந்த அன்பு காட்டினார்கள். அக்காளின் கவனிப்பிலும் விக்னேஷின் சிகிச்சையிலும் நான் மிக விரைவாக குணமாகிவிட்டேன். அதன் பிறகு அக்காளிடமிருந்து சில உண்மைகளை தெரிந்து கொண்டேன். அன்னைக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை விற்றதைப் போலவே சாந்தி அத்தை அக்காளையும் விற்றுவிட்டார். அம்மாவையும் அக்காளின் குழந்தைகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். ஆனால் அழிப்பவர் ஒருவரானாலும் காப்பவர் இறைவன் அல்லவா? அக்காளையும் குழந்தைகளையும் வாங்கியவர் குழந்தை இல்லாத வயதானவர். அவருக்கு பார்க்க ஆள் இல்லாததால் அக்காளையும் குழந்தைகளையும் வாங்கினார். பிறகு அக்காளின் வேலைகளை பார்த்து அவர் மீது சந்தோஷப்பட்டார். அப்போது சாந்தி எப்படி அவளை பிடித்தாள் என்று கேட்டார். அக்காள் நடந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னாள். அக்காளின் பேச்சை கேட்ட அந்த மனிதருக்கு மனம் இலகியது. அதன் பிறகு அவர் அம்மாவையும் அக்காளின் குழந்தைகளையும் தேடி கண்டுபிடித்தார். அன்று முதல் அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள். அவர்களின் கல்விக்காக எல்லா பொறுப்பையும் அந்த மனிதரே ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக விக்னேஷ் இப்போது ஒரு மருத்துவர். மற்ற இருவரும் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் துரதிர்ஷ்டம், அவ்வளவு நல்ல மனிதரை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை. அதோடு என் அம்மாவையும் கடைசி முறையாக பார்க்காத துயரம் என் மனதை வாட்டியது. அக்காளிடம் அத்தானின் நிலையை பற்றி கேட்டபோது அவள் சொன்னாள், அதே வருடம் அத்தானின் புது அழகான மனைவி அத்தானை வீதியில் நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் தன் பெயரில் எழுதி வாங்கி கொண்டாள். பிறகு அவரை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டாள். அதன் பிறகு ஒரு விபத்தில் அவருடைய ஒரு கால் போய்விட்டது. இப்போது அவர் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறாராம். சாந்தி அத்தையும் படிகளில் இருந்து தவறி விழுந்து துடிதுடித்து இறந்ததாகவும் சொன்னார்கள். அவர்களின் இந்த கதியை கேட்டதும் நான் விரும்பாமலேயே என் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி வந்தது. உண்மையில் இவர்களால் தானே எங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. அவர்கள் எங்களிடம் துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால் எங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், தவறு செய்பவர்கள் தப்பிக்க முடியாது. இறைவன் அவர்களுக்கு சரியான நீதியை வழங்கினார். நான் குணமான பிறகு விக்னேஷும் அக்காளும் எனக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்தார்கள். நான் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. நான் அன்பு வைத்தது அந்த ஒருவன் மீதுதான். அவன் இல்லாத போது எனக்கு வேறு யாரும் வேண்டாம் என்று இருந்தேன். ஆனால் அக்காள் பலமாக வற்புறுத்தியதால் மாப்பிள்ளையை பார்க்க சம்மதிக்க வேண்டியிருந்தது. ஆனால் கண்களை தூக்கி அந்த மாப்பிள்ளையை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அட, என் முன்னே யார் நிற்கிறது? பிரவீனா? அவன் இங்கே என்ன செய்கிறான்? நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருக்க அவன் மெதுவாக சிரித்து, என்ன யோசிக்கிறாய் நித்யா? காதலிக்க உனக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கு தெரியாதா? நீ என்னை விட்டு வேறு யாரையும் காதலிக்காதது போல நானும் முடியவில்லை என்றான். நான் மனதிற்குள் இது நிஜமாக நடக்கிறதா என்று நினைத்தேன். பிரவீன் சிரித்து கொண்டே என் அருகில் வந்தான். பிறகு என் கையை நீட்டி, ஆமாம், உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கிள்ளி பார்த்துக்கொள். ஆனால் நான் யோசிப்பது என்னவென்றால், இவ்வளவு நாட்களாக நான் திருமணமாகாதவனாகவே இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறாய். அப்படியானால் நான் என் வாழ்நாள் முழுவதும் திருமணம் ஆகாதவனாகவே இருக்க வேண்டுமா என்றான். நான் மேல் நோக்கி பார்த்து, உண்மையில் இறைவன் உன் நீதிதான் மிக சிறந்தது என்று சொன்னேன். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இந்த கதையை பற்றி உங்களுடைய கமெண்டை தெரிவிக்கவும். நன்றி.